திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற அதே சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது நிமித்தமாக உலக பொருளாதாரமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது ஒரு மரண கயிறை போல மாறியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் தொடர்ந்து இது நிமித்தமாக உலக அளவிலே எரிசக்தியுடைய போக்குவரத்து தடை செய்யப்பட்டு உலக நாடுகளில் எரிசக்தியுடைய தேவையும் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையில் இது நிமித்தமாக பொருளாதாரம் ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைந்து இன்னொரு பக்கத்திலே பணவீக்கம் உண்டாகி அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து விலைவாசியும் உயரக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்லாமல் ஈரான் தன்னுடைய அதிவேக படகுகள் மூலமாக கன்னி வெடிகளை இந்த பாதையில், இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியிலே தூவி அதை வெடிக்கச் செய்து அது நிமித்தமாக அந்த பகுதியில் கடக்கும் கப்பல்களுக்கு அபாய சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த பாதையை ஒருமுறை அமெரிக்கா சுத்தம் செய்தாலும் மீண்டும் ஒரே மணி நேரத்திலேயே மறுபடியும் அதே போன்ற கன்னிவெடிகளை தூவக்கூடிய அபாய சூழ்நிலையை ஈரான் உருவாக்கி வைத்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில், இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்று சொல்லப்படுகிற பகுதியானது 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட குறுகிய பகுதி. இந்த பகுதி வழியாக 70க்கும் அதிகமான கப்பல்கள் கடந்து சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது 7 கப்பல்களே கடந்து செல்வதாக கூறப்படுகிறது. அதுவும் மிகப்பெரிய பயத்தோடு திகிலோடு அந்த பாதை வழியாக கடக்க நேரிடுகிறது. அவ்வாறு கடக்க நேரிட்டாலும் கூட அவர்களுக்கு ஆபத்து அந்த பகுதியில் அதிகம் என்று கூறப்படுகிறது. எரிசக்தி உலக அளவிலேயே 20% அதிகமான எரிசக்தி இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணம் செய்து பிற நாடுகளுக்கு கொண்டு போகப்படுகிறது. குறிப்பாக இந்தியா உட்பட அநேக நாடுகள் எரிசக்திக்காக இந்த கத்தார், துபாய், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற தேசங்களை நம்பி இருக்கிறது. இது நிமித்தமாக பொருளாதாரம் மட்டுமல்ல, அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் உலக அளவில் மிகப்பெரிய விலை உயர்வை சந்தித்து அது நிமித்தமாக பொருளாதார வீழ்ச்சி தேசங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கிறது. இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஈரான் இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஆபத்தை கப்பல்களுக்கு உண்டாக்குவதற்காக தொடர்ந்து கன்னி வெடிகளை வைத்திருப்பது நிமித்தமாக அமெரிக்கா சுமார் 16 கன்னிவெடி கப்பல்களை அது அழித்து போட்டிருக்கிறது. ஆயினும் கூட தொடர்ந்து இந்த முயற்சி கைவிடப்படாமல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் ஈரான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி இதை முடக்குவதினாலே உலக அளவிலே பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம், அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய இருளுக்குள் உலகம் போய்விடும் என்று ஈரான் கணித்திருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலை மாற வேண்டும். உலக தேசங்களுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். உணவுப் பொருட்கள் மற்றும் எரிசக்தி பொருட்கள் மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களும் மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிகப்படியான உரங்கள் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் முக்கிய தேசங்களுக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டு இருந்தது. தற்போது இந்த உரங்கள் வருகிற இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறபடினால் விவசாயமும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது நிமித்தமாக உணவுப் பொருள்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உணவு சங்கிலியானது உலக அளவிலே தடை செய்யப்படும். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த தொடர்ந்து நடைபெறுகிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை, அது மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய இந்த அபாய சூழ்நிலையிலிருந்து தேசங்கள் மீட்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலே நடந்து வருகிற தாக்குதல் நிமித்தமாக உலக பொருளாதாரம் ஒரு பக்கம் ஸ்தம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரே, எரிசக்தி பொருட்கள் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு, குறிப்பாக கச்சா எண்ணெய் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போகப்படுவது கடினமான காரியமாக மாறி ஆபத்து நிறைந்ததாகவும் காணப்படுகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம் அப்பா. அது மட்டுமல்லாமல் ஈரான் பல குறுகிய வழியிலே ஆண்டவரே பல தேசங்களுக்குள்ளே அபாயத்தை, பாதிப்பை உண்டு பண்ணும்படியாக இந்த சரக்கு கப்பல்களை, எரிசக்தி பொருளை கொண்டு வருகிற கப்பல்களை தவிடுபடியாக்கும்படியாக செய்திருக்கிற இந்த மறைமுகமான திட்டங்களை ஆண்டவரே நாங்கள் அபத்தமாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஹார்முஸ் நீரிணையானது ஆண்டவரே தகப்பனே விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அதிகப்படியான ஆண்டவரே எரிசக்தி பொருட்கள் கொண்டு போகப்படுகிற இந்த பாதை கிளியர் பண்ணப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முன்பு போல் இயல்பாக மாற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈரான் இந்த தடையை மாற்ற ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேசங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விலைவாசி உயர்வும் இன்னொரு பக்கம் ஆண்டவரே உண்டாகி அது நிமித்தமாக தேசங்கள் ஸ்தம்பித்து போகுமே. இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக பஞ்சங்கள் ஆண்டவரே தகப்பனே ஏற்படுமே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாற உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்க முகத்தை தேடினால் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா ஆண்டவரே. இந்த ஹார்முஸ் நீரிணையானது ஆண்டவரே தகப்பனை திறக்கப்பட ஆண்டவரே எல்லா போக்குவரத்தும் ஆண்டவரை இயல்பாக கடந்து செல்ல இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசனுடைய மறைவான திட்டங்களை நாங்கள் அபத்தமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மறைவான கிரியைகள் அழிக்கப்படட்டும். தேசங்களை முடக்க போராடுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. மிருகத்தின் வல்லமைகள் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் தங்களுடைய இன்சூரன்ஸை ஆண்டவரை கொடுக்க முடியாது என்பதை குறித்து வெளியிட்டிருக்கிற செய்தியை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனை, கப்பல்கள் ஆண்டவரை அழித்து போடப்பட்டால் எவ்வளவோ பெரிய நஷ்டம் உண்டாகும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உரங்கள் எல்லாம் ஆண்டவரை வருவதற்கு தடை செய்யப்பட்டால் விவசாயம் எவ்வளவாக பாதிக்கப்படும். உணவு பற்றாக்குறை எவ்வளவு தூரமாக கடந்து வரும். இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனை, நீர்தாமே மனமிறங்கி தேசங்களுக்கூடாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அற்புதத்தை செய்வீராக. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.